அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டுடே ஹதீஸில் இஸ்லாத்தின் பார்வையில் கோபம், இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். கோபம் இது எத்தனை பேரும் விளைவுகளை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. இப்போ கோபத்தினால் பல நன்மைகளை நம்ம இழந்துட்டுருக்கோம். பல குடும்பத்தில் பிரிவுகள் ஏற்படுது. கோபத்தின் மூலியமாக நம்ம நண்பர்களை இழக்கிறோம். நண்பர்களே சில நேரத்தில் விரோதிகளாக ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. அது மட்டும் இல்லாமல் தாய் தந்தையர்கள் தன்னோட பிள்ளைங்களுக்கு நல்லதுக்காக சில விஷயங்களுக்குள்ள கோவப்படுறாங்க. ஆனால் அந்த கோபமே பிள்ளைங்களுக்கு தவறாக போயிடுது. அதன் விளைவாக பிள்ளைங்க தாய் தகப்ப மேலே கோவப்படுற அளவுக்கு இப்போ கோபம் ஒரு பெரிய ஒரு விஷயமா ஆகிடுச்சு. கணவன் மனைவிக்குள்ள கோபம் ஏற்படுது. கணவன் மனைவி மேலே கோவப்படுறாங்க. அது சாதாரண ஒரு விளையாட்டாக செய்யக்கூடிய ஒரு கோபமாக கூட இருக்கலாம். ஆனால் அது உண்மைங்கிற பட்சத்தில் போகும்போது அது அவங்களுக்குள்ள ஒரு பிரிதலையே ஏற்படுத்தி விடுகிறது. இந்த கோபத்தினால இது ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம போகும்போது அது அவங்களுக்குள்ள ஒரு பிரிதலை ஏற்படுத்தி அது ஒரு விவாகரத் அப்படிங்கிற ஒரு சூழலில் போய் தள்ளி விட்டுறது. இப்படி பல விளைவுகள் அந்த கோபத்தினால ஏற்படுகிறது. உடல் நலம், நல்லா இருக்கிறாங்க ஆனால் அதிகமான கோவப்பட்டு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோவப்பட்டு அவங்களோட உடம்பை அவங்களே வீணடிச்சுக்கிறாங்க. அதன் மூலியமாக அவங்க உடல்நிலை சரியில்லாமல் போய் அது அவங்களுக்கு தான் அது கஷ்டமாக முடிகிறது, விளைவாக ஏற்பட்டு விடுகிறது. அதுக்கு தான் அல்லாஹ் தஆலான்னு ஒரு திருக்குரானில் ஒரு அத்தியாயத்தில் சொல்லியிருக்கான். 3வது அத்தியாயம் 134வது வசனத்தில், கோபத்தை பற்றி குறியிடும்போது பயபக்தி உடையவர்கள் கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள், மனிதர்கள் செய்யும் தவறுகளை மன்னிப்பார்கள் என்று கூறுகிறான். இதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னா, ஒரு முறை ஒரு நபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நபியே எனக்கு ஒரு உபதேசம் கூறுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்போ நபி சொன்னாங்களாம், கோபம் கொள்ளாதே, நீ கோவப்படாத அப்படின்னு நபி பதில் சொன்னாங்களாம். அவர் மீண்டும் மீண்டும் பல முறைகள் உபதேசங்களை கேட்டுட்டே இருந்தாங்களாம். அப்பொழுதும் நபி அவர்கள் கோபம் கொள்ளாதே அப்படியே பதில் சொன்னாங்களாம். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, கோபம் கொள்ளாதே என்று நபி அவர்களை திரும்ப திரும்ப கூறியதிலிருந்தும் நாம் கோபத்தில் விளைவு எவ்வளவு பெரியது என்பதை விளங்கிக் கொள்ளாமல் சமுதாயத்தினரிடம் குழப்பம், உறவினர்கள் பிரிவு, உடல்நலக்கேடு என எல்லா வகையிலும் இந்த கோபம் முக்கிய ஒரு விஷயத்தை ஆணி வேறாவே அமைகிறது எல்லாரோட வாழ்க்கையிலையுமே. ஒரு நபி அவர்கள் எத்தனை முறை ஒரு சஹாபி கேட்டாலும் அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, கோபத்தை குறைத்து விடுங்கள். இதன் மூலியமா நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, கோபம் நம்ம கோவப்படுறோம். ஆனால் இதனால மற்றவங்க பாதிக்கப்பட போகிறதில்ல. நம்ம தான் நம்மளை கஷ்டப்படுத்திக்கிறோம். நம்ம தான் நம்ம உடம்பை வீணடிச்சிக்கிறோம். நம்ம இப்போ உள்ளவங்கெல்லாம் உயிரை ஒரு துச்சமாகவே பார்க்குறாங்க. அதுக்கு இதன் மூலியமாக நம்ம எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கோபத்தை நம்ம முற்றிலும் தவிர்த்திட வேண்டும். அல்லாஹ் நம்மளுக்கு அல்லாஹ் விரும்பவே இல்லை கோபத்தை, ஒருபோதும் அல்லாஹ் விரும்பலை. அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கான் நபி அவர்களுக்கு,
நீங்கள் வந்து கோவத்தை தவிர்க்கணும், கோவப்படக்கூடாது. மக்களிடத்தில், சஹாபிகளிடத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பொறுமையை காத்து அவங்க இருந்ததுனால தான் அவங்களுக்கு நபித்துவங்கிற ஒரு பட்டத்தை அல்லாஹ் கொடுத்தான். அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கும் ஆக்கி அந்த அந்த ஒரு அவங்க இடத்துக்கு நம்ம ஒருபோதும் வர முடியாது. ஆனால் அவங்க வழி நடந்து இன்ஷா அல்லாஹ் மறுமையில் அவங்க கூட இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தானாயன் எங்களுக்கும் தந்து உங்களுக்கும் தந்து இன்ஷா அல்லாஹ் நல்லடியார் அனைவருக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தந்து மஹ்ஷர் மைதானத்தில் எல்லோரும் ஒன்று கூடி இன்ஷா அல்லாஹ் நம்ம ரசூலுல்லாஹ்வை அல்லாஹு தானாயனை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எல்லாருக்கும் தந்தள்ளுவாங்க. வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.